கானா ஊர் கல்யாண வீட்டிற்கு இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். Jesus was called to the wedding in Canaan. ஆனால் அந்த வீட்டில் ஒரு குறைவு வந்தது. But there was something lacking in the house. அந்த குறைவு திருமண வீட்டாரை அசிங்கப்படுத்துவதற்காக அல்ல, கர்த்தருடைய அற்புதத்தை அனுபவிப்பதற்காக. But the lack was not to put the people of in the wedding to shame, but it was to glorify the name of the Lord. நம்முடைய வீடுகள் மாத்திரமல்ல, சபைகளோட சில நேரங்களில் குறைவுகள் இருக்கலாம். Not only in our homes, even in the church there is lack sometimes. நம்மை அவமானப்படுத்துவதற்காக அல்ல, கர்த்தர் வந்து கிரியை செய்வதற்காக சில குறைவுகளை அனுமதிக்கின்றார். But God allows the lack not to put us to shame, but to glorify His name. இன்றைக்கும் கூட இந்த இடத்துல சில குறைவுகள் இருக்கலாம், கர்த்தர் அவைகளை நிறைவாக்குவார். Even today there might be some lack here, may the Lord turn it into bounty. கர்த்தருடைய கிரியைகள் இங்கே வெளிப்படும். May the Lord's deeds be revealed here. நமக்கல்ல, அவருக்கே மகிமை உண்டாகட்டும். Not to us, but to Him be the glory. Hallelujah. Hallelujah. அந்த கல்யாண வீட்டில் ஒரு அர்ஜென்சி இருந்துச்சு, ஒரு அவசர தேவை இருந்தது. In the wedding house there was an urgency, there was a need. அங்க நிறைய சொந்தக்காரங்களை எல்லாம் அழைத்து வைத்திருந்தார்கள். They had invited many relatives there. நிறைய உறவுக்காரர்கள் எல்லாம் அங்கே வந்திருக்கிறார்கள். Many of the relatives had come there. ஆனால் அங்கே ஒரு குறைவு, இமிடியேட்டா ஏதாவது செஞ்சே ஆகணும். But there was a lack there and an urgent need for something. மாப்பிள்ளை எப்படி இருக்காரு, பொண்ணு எப்படி இருக்காருன்னா நம்ம ஊர்ல பார்க்க மாட்டாங்க, சாப்பாடு நல்லா இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. Even in our hometown, nobody looks at the bride or the groom, but they want to know what the food is. So அங்க ஒரு அவசரம் இருந்தது. But there was an urgency there. அதே நேரத்தில் மரியாள் வந்து இயேசப்பாட்ட வந்து சொல்றாங்க, நீங்க ஏதாவது செய்யணும். At the same time Mary came to Jesus and she said, you have to do something. அவசரம் மட்டுமல்ல, மரியாள் இடத்திலிருந்து ஒரு அழுத்தம் இருந்தது. There was not just a urgency there, but there was a pressure from Mary. கவனிக்கிறீங்களா? Are you listening? ஒரு புறம் அவசரம், one side there was urgency, இன்னொரு புறம் அழுத்தம். on the other hand there was pressure. ஆனால் how did Jesus handle it? ஆனால் இயேசு அதை எப்படி கையாண்டு கொண்டார்? அவசரத்திற்கும் அடிபணியவில்லை, அழுத்தத்திற்கும் அடிபணியவில்லை. அவர் சொல்லுகின்றார், என் வேளை இன்னும் வரவில்லை. He did not become a slave to the urgency or to the pressure, but he just said, my time has not yet come. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அவசரம் வரும்போதும் அழுத்தம் வரும்போதும் ஏதாவது தவறான முடிவுகளை எடுத்துருவோம். Many times in our life when there is an urgency or when there is pressure, we take a wrong decision. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் வேளை இன்னும் வரவில்லை. But Jesus says, my time has not yet come. இன்றைக்கு என்ன கற்றுக்கொள்ள போறோம்னா, how to handle challenges in our life. What we are going to learn today is நம்முடைய வாழ்க்கையில சவால்களை நாம் எப்படி சந்திப்பது. Hallelujah. Hallelujah. ஆயத்தமா இருக்கீங்களா? Are you all ready? கர்த்தருடைய சத்தம் கேட்க ஆயத்தமா இருக்கீங்களா? Are you ready to hear the voice of God? யோவான் சுவிசேஷத்துல 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? Can we read John chapter 6? John chapter 6 and verse 6. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் என்ன செஞ்சாராம்? அவர்களை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். He asked this only to test him, for he already had in mind what he was going to do. கவனிக்கிறீங்களா? Are you listening? என்ன செய்ய போறோம், என்ன எண்ட் ரிசல்ட் எல்லாமே அவருக்கு தெரியும். Jesus already knew what he was going to do and what was the end. ஆனா அவர் என்ன செய்யறாருன்னா, இத பிலிப் எப்படி ஹேண்டில் பண்ண போறான்? But he wanted to know how Philip would handle this. சோ அப்படி பார்க்க விரும்பினார். He wanted to know that. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, When we read Genesis chapter 22 and verse 1, ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். God tested Abraham. எதற்காக? Why did God test him? இந்த ஈசாக்க பலியிடணும்னு சொன்னா அவன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறான்? He wanted to see how Abraham would respond if God asked him to sacrifice Isaac. நம்ம வாழ்க்கையில அப்படி ஆண்டவர் எதையாவது கேட்டா நம்ம எப்படி அதை செய்ய போறோம்? If God asked us to do something similar, how would we respond? நம்ம முன்னாடி இருக்கிற சவால்களை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? How are we going to face the challenges that are ahead of us? He wants to see his children how they are handling the issues. அவர் தம்முடைய பிள்ளைகள் இந்த காரியங்களை எப்படி கையாளுவார்கள், எதிர்நோக்குவார்கள் என்று